ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஒரு நியூஸ் பேப்பர் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல, ரொம்ப சாரி. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் எப்பவும் போல் வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக வரும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ஃபுல் பேஜ் எடுத்து அது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த மாதிரி 3 ஈக்குவல் ஹாஃபாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்போ இதை தனித்தனியாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பீசஸாக நம்மளுக்கு தேவை. இப்போது ஃபர்ஸ்ட் இதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இதில் இந்த மாதிரி ரீஃபில் இல்லைனாலும் ப்ரூம் ஸ்டிக் இருக்குல்ல, அந்த குச்சி மட்டும் இருந்தால் போதும். அதை இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி இதோடைய எண்டு வரைக்கும் ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த ரீஃபிலோ இல்லை அந்த ஸ்டிக்கோ நம்ம வெளியில் எடுத்துகிட்டு இந்த எண்டில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஓட்டிடலாம். அப்போ நம்மளுக்கு இப்படி லென்த்தியாக ஒரு பேப்பர் ஸ்டிக் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி மொத்தம் 6 ஸ்டிக் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அந்த சிசரோட பேக் சைடு இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ வாட்டர் பாட்டில். இப்போது இதில் இந்த ஸ்டிக்கை வச்சு ரோல் பண்ண போகிறோம். ஸோ இப்படி வச்சு ரோல் பண்ணிக்கலாம். திரும்ப இந்த பேப்பர் மேலே வரும்போது க்ளூ நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ரோல் பண்ணி ஒட்டிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இது ரோல் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக பண்ணிடாதீங்க, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நம்மளுக்கு இது வந்து வெளியில் எடுக்க வரணும், அந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கணும். நல்லா இது செட் ஆனதுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி தான், ஸோ லூஸாக இருக்கணும், நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மொத்தம் 6 ரிங்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் குட்டி ஸ்டிக்காக ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ சின்ன சைஸ் பேப்பராக எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேப்பரில் அப்படியே பேப்பர் ஸ்டிக் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பண்ண மாதிரி லென்த்தியாக கூட பண்ணிக்கலாம். லென்த்தியாக பண்ணி கூட குட்டி குட்டி ஸ்டிக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது அந்த ஸ்டிக் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஓகேவா? இப்போ இந்த ஸ்டிக்கையும் நம்ம வந்து இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்க போகிறோம். இப்போ திரும்ப நம்ம வந்து பாட்டில் எடுத்துக்கலாம். அந்த பாட்டிலில் இந்த ஒரு ரிங்காக இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்படி இன்செர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரிங் இன்செர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். ஒரு ரிங்க்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் விட்டு இன்செர்ட் பண்ணிக்கணும். ஸோ எல்லா சைடுமே ஈவனாக இருக்கா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இந்த 6 ஸ்டிக்கையும் நம்ம இன்செர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் ஓகேவா? எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இந்த மாதிரி கேப் இருக்கா பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த குட்டி ஸ்டிக் பண்ணோம் இல்லையா, அதை கரெக்டாக இந்த லென்த்துக்கு, ஸோ இதோடைய லென்த்தை விட மேலேயும் கீழேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் இந்த அளவுக்கு. ஸோ அளவு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே சைஸில் நம்ம மற்ற ஸ்டிக்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இந்த ரிங்ஸ் மேலே க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த குட்டி ஸ்டிக்கை இந்த மாதிரி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு திரும்ப க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்டிக் ஒட்ட போகிறோம். ஸோ இதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, ஸோ ஈக்குவலாக இதுவும் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு நம்ம ஸ்டிக் ஒட்டிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ எனக்கு ஒரு 7 குட்டி ஸ்டிக்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் பெரிய ஸ்டிக் லென்த்தியாக பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட்டு, ஸோ அதே மாதிரி ஸ்டிக் பண்ணி கூட இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம்.
அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறமா இது நல்லா செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இப்படி தான் இருக்கும் நம்மக்கிட்ட. இப்போது இதில் இந்த சைடில் இருக்கல இந்த ஸ்டிக்கோடைய எண்ட்லலாம் க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். எல்லா ஸ்டிக்கோடைய எண்ட்லேயும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான நியூஸ் பேப்பர் தான் தேவைப்படும். ரொம்ப ஈஸியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போவே கண்டுபிடிச்சிருந்தீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சேம் அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி மீதி இருக்கிறதையும் ஃபோல்ட் பண்ணி ஓட்டிடலாம். அவ்வளோதான். ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இப்போது இதை அப்படியே இதுக்கு மேலே வச்சு ஒரு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இந்த சைஸ்க்கு இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போது இதில் ஏதாவது ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இதை அப்படியே இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு நியூஸ் பேப்பர் பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸ்பேஸும் ரொம்ப அதிகமாகவே இதில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கலர் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா உங்களோட ஃபேவரட் கலரில் இதை நீங்கள் பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.